இன்னும் 7 அரசாங்க ஸ்தாபனங்கள் சம்பள உயர்வுக்கு வர இருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் எங்களுக்கு வந்தது. பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்களாகத்தான் இருக்கிறார். வேலையில்லா பட்டதாரி என்ற பட்டம் தான் கொடுத்திருக்கிறோம். பட்டதாரிக்கு பட்டம் இருக்கிறது, பட்டதாரியா இருக்கிறார், ஆனால் வேலை. ஏனென்றால் உலகம் மாறி உள்ளது. நாங்களான ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னும் 1960ஆம் ஆண்டுகளை செய்த அதே பட்டத்தை. தங்களுடைய சொகுசுகள் மாறும், தங்களுடைய சொகுசுகளை கைவிட வேண்டிய வரும் என்று உயர்கல்விக்குள்ளே இருக்கின்ற புத்திசீவிகள் அவர்கள் இந்த முறை மாற்றத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட்டு சேருவாராக இருந்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது சந்தேகத்துக்குரியதாக மாறாது. இலங்கையிலிருந்து பீரங்கிகள் வேண்டி தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராகவும் போர் செய்வதற்கு கூட இங்கே ஒரு அண்மை காலத்தில் இந்த வருகின்ற 4 வாரங்களுக்கு தமிழ் தேசியத்தில் இருக்கும் சில உறுப்பினர்கள், சஜபையில் இருக்கும் சில உறுப்பினர்கள், எதிர்பார்க்காத சில உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்காவுடன் அவர்கள் கைகோக்க போகின்றார்கள் என்ற அரசியல் வாடை எனக்கு தெரிகின்றது. ஜனாதிபதியினுடைய உரைக்கு பின்னரான வாத பிரதிவாதங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அவருடைய உரையில் அடங்கியிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது அடிக்கோடிட்டு பல்வேறுபட்ட தரப்பினரும் கோடிட்டு காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட சூட்சுமங்கள் அதில் மறைந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் சொல்லிக் கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் ஜனாதிபதியினுடைய ஒரு பேச்சுக்கு பின்னர் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையின் பிரகாரம் அதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த உரையின் போது தேர்தல் தொடர்பிலாக ஏதாவது அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கூட தேர்தல் தொடர்பில் எதுவுமே அவர் பேசாதது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அதிகளவாக சமூக வலைத்தளங்களூடாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த உரை நாட்டு மக்களுக்கான விசேட உரை எதற்காக ஆற்றப்பட்டது என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. நாடு வங்குரோத்து நிலையில் இல்லை என்பதை அறிவிப்பதற்காக, மக்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தியை வழங்குவதற்காகவும், அதே நேரத்திலே வெளிநாட்டு கடன் வழங்குனர்களிடம் இருந்து எங்களுக்கான அந்த கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் சரி செய்யப்பட்டுள்ளது, ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் ஜனாதிபதியினுடைய அந்த உரை அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அதிகளவான போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கல்விசாரா ஊழியர்களாக இருக்கலாம், அதே நேரத்திலே ஆசிரியர்களுடைய போராட்டங்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட போராட்டங்களும் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கும் எதிர்க்கட்சியினர், பிரதான எதிரினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுடைய தூண்டுதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருப்பினும் நாட்டு மக்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை, அமைதியான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதியினுடைய அந்த உரையிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேசுவதற்கு நிறைய விடயங்கள் பேசலாம். சமர்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. குறிப்பாக இலங்கையில் நடக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டங்களாக இருக்கலாம், அதே நேரத்திலே வருகின்ற காலகட்டத்தில் இடம்பெற இருக்கின்ற இந்த தேர்தல் தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கட்சிகளுக்கிடையே பிளவுபட்டு போயிருக்கின்ற கட்சிகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, அல்லது பொதுவாக குறிப்பாக எதிரணியினர் சொல்வது போலவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் கட்சிகளை பிரித்தாளும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டியதாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா என்பது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒருவரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். பெரிதாக அறிமுகங்கள் தேவையில்லை. உண்மையிலே மிகப்பெரிய அறிமுகங்கள் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. எங்கும் அவருடைய பெயர் சொன்னாலே அவரை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியான உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நன்றி என்னை அழைத்ததுக்கு. மிகுந்த வேலைப்பழகளுக்கு மத்தியில் நாங்கள் அழைத்ததும் அந்த கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் முதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். 3 முறை நாங்கள் சந்திக்கலாம் என்றிருந்தும் பின்போடப்பட்டது. உங்களுடைய வேலைகள் எவ்வாறு என்று எங்களுக்கு தெரியும், அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். பல விடயங்கள் பேசலாம். நாங்கள் குறிப்பாக அந்த போராட்டங்கள் தொடர்பாக ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த கல்விசாரா ஊழியர்களுடைய போராட்டமாக இருக்கலாம், மறுபுறத்திலே ஆசிரியர்களுடைய போராட்டமாக இருக்கலாம். அப்படி பல்வேறுபட்ட போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்களாகத்தான் இருக்கிறார். ஜனாதிபதியினுடைய உரையில் கூட அவர்
சொல்லியிருந்தால் நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் நாளை தங்களுடைய பிள்ளைகளினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். இவர்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டை தான் ஈடுபடுத்துகிறார்களா? இதுக்கு என்ன தீர்வு, எவ்விதத்தில் தீர்வு வழங்கப்பட போகிறது? நல்ல ஒரு கேள்வியுடன் நீங்கள் ஆரம்பித்தீர்கள். ஜனநாயக ஒரு நாட்டினுடைய இருக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றுதான் உரிமை போராட்டங்கள். உரிமை போராட்டம், மக்களுடைய உரிமை போராட்டங்கள், சேவைகளுடைய உரிமை போராட்டம் ஆகையினாலே இந்த உரிமை போராட்டத்தை செய்வதனாலே ஒரு பிரச்சனையும் அல்ல எங்களுக்கு. அது ஒரு ஜனநாயக நாட்டின் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஜனநாயகம் என்று சொல்லும் போதே கருத்து சுதந்திரமும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அரசுடனும் அரசாங்கத்துடனும் வன்முறையற்ற ரீதியாக சமரசம் பண்ணுவதுதான் ஜனநாயகத்தின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஆகினாலே அதன்படி கல்விசாரா ஊழியர்கள் 16,600 பேர் உட்பட்டவர்கள் 18 யூனியன்ஸுக்கு அல்லது சேவக சங்கங்களுக்கு, தொழிற்சங்கங்களுக்கு அவர்கள் அங்கத்தினராக இருக்கிறார்கள். அதில் என்ன எக்ஸிகூட்டிவ் அண்ட் நான் எக்ஸிகூட்டிவ் என்று 2 இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் கலாந்திரமாக அவர்களுக்கிடையே இருந்த ஒரு முறிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. கல்வி சார்ந்தவர்களுக்கு செய்யும் சம்பளமோ வேறு ஏதோ உயர்வும் செய்யும் போது இவர்களுக்கும் அதன்படியாக அதே போலவே 100க்கு 100 அல்லாவிட்டாலும் ஒருபடியாவது அதிலே பிரதிபிம்பமாக வரக்கூடிய சில உயர்வுகள் செய்ய வேண்டும் என்று 20 வருடங்களுக்கு மேலாக இருந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்ல, புரிந்துணர்வு நடைமுறை இருந்திருக்கிறது. ப்ராக்டிக்கல் எக்ரிமெண்ட் இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் எக்ரிமெண்ட், இட்ஸ் நாட் அ MOU, பட் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ரிமெண்ட். அதே நேரம் அதனால் ஜனவரி மாதம் இருந்து என்ன நடந்தது என்றால், கல்வி சார்ந்த பேராசிரியர்மார் அவர்களுடைய ஊதியங்களை 100க்கு 38% உயர்த்தி கொண்டார்கள். அவர்கள் வைத்த வாதம் என்னவென்றால், அவர்களுடைய அதிகமான பேர் இலங்கையிலே நாங்கள் அறிமுகப்படுத்திய வரி திட்டத்தின் கீழே அவர்களுடைய உயர்ந்த சம்பளங்களுக்கு இந்த 36வது அந்த வரி கட்டத்துக்குள்ளே அவர்கள் அமைந்தபடியினாலே அதை திருப்பி தர வேண்டும் என்று. ஆகினாலே 38% அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்க இணங்கியது. அதன் முழு தொகை 5 பில்லியன் 3 ஒரு வருடத்துக்கு. எங்களுடைய இப்போதைக்கு 17 பல்கலைக்கழகங்களும் அந்த 17 பல்கலைக்கழகங்களிலே 9,600 அவர்கள் பேராசிரியர்மார் உயர் கல்வி சார்ந்த உயிர்கள் ஊர் தரங்களிலே இருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய ஊதியத்தை நாங்கள் உயர்த்தும் போது அதுக்கு காரணம் இருந்தது. ஒன்று இந்த வரி, மற்றது அவர்களுடைய அநேக பேர், உதாரணமாக ஒரு வைத்திய பேராசிரியர் நாட்டை விட்டு போறார் என்றால் அவரை திரும்பி அந்த வைத்திய பேராசிரியர் ஒருவரை கண்டுபிடித்து தமிழிலேயோ சிங்களத்திலேயோ போதிக்கக்கூடிய ஒரு வைத்திய பேராசிரியை கண்டுபிடிப்பது சிரமமான முடியாத ஒரு விடயம். ஆகையினாலே அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர்கள் இலகுவாக வெளிநாட்டு போகக்கூடிய ஒரு குழு, சரியோ, அவருடைய பிள்ளைகளுடைய இந்த நாட்டிலே நம்பிக்கை இல்லாத நாடு என்று அந்த 2019 நடந்த விடயங்களை பார்க்கும்போது அவர்களுடைய நாட்டை விட்டு போகும் பிரமாணம் கூடையாக இருந்தபடினாலே அவர்களை நிறுத்தும் விதத்திலே இந்த சலுகையை நாங்கள் கொடுத்தோம் என்று ஒரு வாக்கும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இப்போதைக்கு நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு வரை 58வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தை சொன்னது நான் சந்தோஷப்படுகின்றேன். நீங்களும் பட்டதாரி என்ற படினாலே இது உங்களுக்கு விளங்கியிருக்கும். இதிலே வெல்ல போகின்றது அரசாங்கமோ இந்த தொழிற்சங்க உறுப்பினரோ அல்ல. நாங்கள் எல்லோரும் தோக்கப் போகின்றோம். ஏனென்றால் 2,50,000 மாணவ மாணவிகள் 19ஆம் ஆண்டிலே இருந்து அவர்கள் கோவிடுக்கு முகம் கொடுத்து அதுக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார
வீழ்ச்சிக்கு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கலாச்சாரத்திலே கடைக்கு போக வேண்டும் என்றால் அந்த 15 வயது 20 19 வயது பிள்ளைகளை தான் அனுப்புவார்கள். அப்போ அவர்கள் 3 நாள் 4 நாள் பெட்ரோல் வரிசையிலும் கேஸ் வரிசையிலும் இருந்து கஷ்டப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு அவர்கள் ஏல் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த ஏல் செய்யும் போது அறகலை உருவாயிற்று. அறகலைக்கு எந்த மாதிரியான போஸ்ட் போட வேண்டும், எங்கே போக வேண்டுமோ இல்லையோ என்ற மனக்குழப்பம் அந்த தாருண்ய வயதில் ஏற்பட்டது. அது எல்லாம் முகம் கொடுத்து அவர்கள் பரீட்சையை சம்மதித்து பல்கலைக்கழகம் வரும்போது பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. இது ஒரு நாட்டிலே நடக்கக்கூடாத விடயம். உதாரணமாக தமிழோ சிங்களமோ இந்த இனங்களும் இந்த 2 நாகரிகங்களும் கல்வி சார்ந்த நாகரிகங்கள். தெரியும், கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது போலவே தமிழர் கல்வியை சார்ந்தவர்கள். தமிழருக்கு ஒரு வரலாறு இருக்கும் என்றால், எதிர்காலம் இருக்கும் என்றால் அது கல்வி. அதே போல சிங்கள மக்களிடையிலும் சுதந்திரத்துக்கு பிறகு கல்விக்கான தாகம் ஏற்பட்டது. கல்வியை நாங்கள் முடக்குவோமானால், விசேடமாக உயர்கல்வியை நாங்கள் முடக்குவோமானால், நசுக்குவோமானால் அது எங்களுடைய எதிர்காலத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக இருக்கும் என்று அதான் நேற்று ஜனாதிபதி அவர்கள் மறைமுகமாக சொல்லவினார். என்று சொல்லவில்லை, இந்த பகுதி என்று சொல்லவில்லை. ஆகையினாலே நான் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சரின் ரீதியாக 47 நாள் இது நடந்து கொண்டிருந்த போது இனிமேலும் நான் இதுக்காக முகம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்து என்னுடைய மன அழுத்தல், நானும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இருந்து இந்த நாட்டினுடைய சுதந்திர கல்வியினாலே பட்டம் பிடித்து அடிப்படையான பட்டங்கள் பெற்றபடினாலே நான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். சரியோ, ராகவன் என்ற பேர் சிங்களத்தில் எழுதி கொடுத்தாலும் வாசிக்க முடியாது அவைக்கு. சரியோ, அப்படிப்பட்ட எனக்கு இந்த நிலைக்கு வர முடியுமா இருந்தது கல்வினாலே. ஆகையினாலே அதுக்கு தனிப்பட்ட ரீதியாக கல்வியை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கல்வியை பராமரிக்க வேண்டும், கல்வியை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தாகம் எனக்குள் இருக்கிறது. நான் ஒரு கல்விமானாக இருந்துதான் அரசியலுக்கு நான் நுழைந்தேன், அழைக்கப்பட்டேன். அப்போது நான் அவர்களுக்கு சொன்ன விடயம், ஒரு பிரச்சனையை நாங்கள் தீர்க்கும் போது 2 பாராரும் இருக்கும்போது, நான் இது விடுதலை புலகம் இயக்கத்தோடு சமரச பேச்சுவார்த்தையில் போகும்போது நான் படித்து அறிந்து கொண்டு அனுபவித்த ஒரு விடயம், எங்களுக்கு முன்னால் இருக்கிறவருடைய மனநிலையை அறிந்து அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ என்றதை நாங்கள் ஊகிக்க முடியும் என்றால் இந்த பிரச்சனைக்கு சமரசமாக தீர்ப்பு காரணம். ஹவு கேன் வி திங்க் அபவுட் தி ஒப்போனன்ட்ஸ் மைண்ட் செட்? அதனால் இவருக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு எங்களுடைய இருக்கிற பணம் இவ்வளவுதான், தேடிக்கொள்ளக்கூடிய, நீங்கள் 25% உயர்வு கேட்கிறீர்கள், ஆனால் அதை கொடுக்க முடியாது. இருக்கின்ற பணத்தை எடுத்து பார்க்கும்போது 11.8% வருகின்றது. ஆகினால 12% தரலாம். அவரே அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு முடிவாக அவர்கள் திரும்பி வேலைக்கு வரும் என்று இருக்கும்போது இது அரசியல்மயப்படுத்தப்பட்டது. நான் வெள்ளிக்கிழமை அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதை முடிக்கும் தருவாயிலே அதே வாரம் திடீரென்று எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் 2 நாள் கல்விக்கான ஒரு விவாதத்தை கேட்டிருந்தது. கல்விக்கான விவாதத்திலே எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் சொன்ன விடயங்களினாலே இந்த விடயம் என்னுடைய பேச்சுவார்த்தையில் முழுமையாக திசை திருக்கப்பட்டது. இனிமேல் இதை கொடுத்தால் அரசாங்கத்தின் பார்வையிலே அரசாங்கத்துக்கு ஒரு தோல்வியாகவும், எதிர்கட்சியின் பார்வையிலே எதிர்கட்சிக்கு ஒரு வெற்றியாகவும், அதே நேரத்தில் இந்த வேண்டுகோளை இந்த கூக்குரலை அவர்கள் நாங்கள் செய்யமெடுத்து கொடுத்தோம் என்றால் இன்னும் 7 வேற ஸ்தாபனங்கள், பேரளவில் சொல்லலாம், எனக்கு இன்னும் 7 அரசாங்க ஸ்தாபனங்கள் இதே போன்ற சம்பள உயர்வுக்கு வர இருக்கிறார்கள் என்றதுக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் எங்களுக்கு வந்தது. உண்மையாகவே சிஐடி எங்களுக்கு சொன்னது, SIS எங்களுக்கு சொன்னது, இதான் நடக்கப் போகின்றது என்று. அதனால் என்னை பொறுத்தவரையில் நான் கல்விமானாக இருந்தும், நான் சாதாரண தரத்திலிருந்து பசியோடு பாடசாலை பல்கலைக்கழகம் போனவனாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தை கவர்வதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது. இவர்களுடைய வேண்டுகோளை நான் கொடுக்கறதுக்கு முன்வந்த நேரத்திலே கூட இப்படி ஒரு அரசியல் சதி இருக்கின்றது என்று நான் அறியவில்லை. ஆனால் அது அரசியல் சதி ஒன்று இருக்கும் என்றால் அதே போல நடந்திருக்கிறது. இப்போது ஆசிரியர் முதல் பிரின்சிபல்ஸ்மாரும் வெளியில் வந்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் இன்னும் சில பேர் வரக்கூடும். இந்த விடயங்களினாலே பின்வருகின்ற அல்லது எங்களுக்கு தெரிகின்ற செய்தி என்ன, வெறுமனே தங்களுடைய வேண்டுகோளுக்கு அப்பால் பட்டு இந்த அரசாங்கத்தையும் விசேடமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற
வெற்றி பாதைகளில் அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விழுந்த ஒரு தேசத்திலே எழுந்து நிற்பதே வெற்றி தான். நாங்கள் ஓட தேவையில்லை. சரியோ, விழுந்த ஒரு தேசத்தில் முட்டுக்கால் விட்டு அந்நிய நாடுகளிலிருந்து ஆண்டியாக மாறிய ஒரு தேசம் இந்த தேசம். அந்த தேசத்திலே நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான எரிபொருளும் எங்களுக்கு தேவையான போக்குவரத்தும், அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் முடியும் போது 2 மில்லியன் 20 லட்சம் வெளிநாட்டு உல்லாச பயணிகள் வந்து அவர்களோட தேவை, அவருடைய தண்ணி தேவை, போக்குவரத்து தேவை, அது எல்லாமே நாங்கள் பூர்த்தி செய்கிற ஒரு நாட்டாக வந்திருக்கின்றோம். அந்த பயணத்தை யாராவது நிறுத்த முயற்சிப்பார்கள் என்றால் ராகவனாகிய நான் அதுக்கு பூர்ண விரோதமாக நிற்பேன். ஏனெனில் நான் இப்போது எனக்கு வயது 62, நான் வாழப்போகின்ற காலம் கொஞ்சம். நான் வாழ்க்கை முடியும் தருவாயிலாவது என்னுடைய தேசம், என்னுடைய தாய்நாடு ஒரு சுமூகமான தாய்நாடாக நாங்கள் இந்த தேசத்திலே பிறந்தோம் என்ற கௌரவத்துடன் மானத்துடன் சாக நான் விரும்புகின்றேன். ஆளுநராக இருந்த நேரத்திலே நான் சொன்னது அதுதான், இப்போது நான் சொல்கிறது அதுதான். ஆகையினாலே நான் பிறப்பது இந்த தேசத்திலிருந்து நான் தீர்மானிக்கவில்லை. ஆனால் நான் இறக்கும் தேசம் எங்கே என்று எனக்கு தீர்மானிக்க முடியும். ஆகையினால் இலங்கை நான் இறக்கும் தேசமாக நான் கர்நாடக 20 வருடம் இருந்து போட்டு திரும்பி வந்திருக்கிறேன். இலங்கையிலே நான் எப்பயாவது என்னுடைய வாழ்க்கை முடியும் போது இந்த தேசத்தில் நான் பிறந்தவன், நான் அதுக்கு சந்தோஷப்படுகின்றேன் என்ற அந்த பயணத்தை. ஆகினாலே தான் நீங்கள் கேட்காத கேள்வி நான் சொல்லுகின்றேன். அடிக்கடி என்னட்ட கேட்கக்கூடிய இந்த தமிழ் தேசியவாதிகள், இந்த அரசியல்வாதிகள் என்று கேட்குற, நீர் எந்த கட்சியை சேர்ந்தவரை? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, நீர் என்ன சுதந்திர கட்சியில் இருந்தீர், பிறகு கோட்டாவோட போனீர், அதுக்கு பிறகு இப்போ ரணிலோட நிற்கிற, என்ன பிரச்சனை உங்களுக்கு? கட்சியாக முக்கியம், நாடாக முக்கியம். கொள்கை அடிப்படையாக யார் இந்த நாட்டுக்கு நன்மை செய்கிறார்களோ அவருடைய கட்சி எனக்கு பிரச்சனை இல்லை, அவருடைய கலர் எனக்கு பிரச்சனை இல்லை. சரியோ, இந்த நாட்டின் அடிப்படையாக தமிழ் சிங்களம் என்று சொன்ன 2 இனங்கள், தேசிய இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தேசிய இனங்களின் அடிப்படை உரிமைக்கும் அந்த உரிமையுடன் எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்பக்கூடிய பாதையை செம்மையாக்கும் யாராக இருந்தாலும், அது நாளைக்கு நீங்களாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் உங்களோட வந்து தோள் கொடுத்து நிற்க விரும்புகிறேன். ஆகினாலே கட்சி, கொடி, எங்களுடைய சின்னம், எங்களுடைய அப்பா செய்த கட்சி, எங்களுடைய தாத்தா செய்த கட்சி, எங்களுடைய மாமா இருக்க போகின்ற கட்சி, இதெல்லாம் குறுகிய மனப்பான்மைகள். நாங்கள் குளோபல் சிட்டிசன்ஸாக மாறியிருக்கின்றோம். உலக அளவிலே நாங்கள் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குது என்று 9 வயது 10 வயது பிள்ளைகள் டிக்டாக் மூலமாக அறிகின்றார்கள். சுருங்கிய ஒரு உலகத்திலே நாங்கள் குறுகிய ஒரு மனப்பான்மை வாழ முடியாது. ஆகையினால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. திரும்பி திங்கட்கிழமை அவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஒரு பேச்சுவார்த்தை. என்னை பொறுத்தவரையில் பசிப்பட்டினி அறிந்த ஒருவன் என்ற ரீதியிலே, கஷ்டங்களை அறிந்த ஒருவன் ரீதியிலே, அரசியல் செய்யாத ஒருவன் என்ற ரீதியிலே, எனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும் அரசியல் மயப்படுத்தி அதில் நான் எப்படி மெழுகலாம் என்று யோசிக்காத ஒருவன் என்ற ரீதியிலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று நான் முன்வந்திருக்கின்றேன். திரும்பி திங்கட்கிழமை நாங்கள் சந்திக்கும் தருவாயிலே ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரலாம் என்ற சமிக்கைகள் கிடைத்திருக்கிறது. எனக்கு நம்பிக்கைகள் கொடுக்க முடியாது இப்போதைக்கு. இந்த நிகழ்ச்சி எப்போது நீங்கள் ஒளிபரப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை நாளைய வருகின்ற சூரியன் எப்போதுமே நன்மையை தரும் சூரியன் என்று தான் நான் நம்புகின்றேன். ஆகினா அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். திங்கட்கிழமை சந்திப்பு ஒரு முடிவான சந்திப்பாக இருக்கும். ஒரு விடயம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், குறிப்பாக அந்த மாணவர்கள், உயர்கல்வி கற்கின்ற மாணவர்களுடைய கால எல்லை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் கற்கின்ற பொழுது 4.5 வருடங்களாக இருந்த எங்களுடைய பாடத்திட்டம் 5 வருடங்கள் ஆகின்றது, 5.5 வருடங்கள் ஆகின்றது. எங்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய ஒவ்வொரு காலகட்டமும் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட காலத்தை விட அதிகளவான காலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்னை விட 2 வயது தான் குறைந்தவர், ஆனால் இப்பொழுதுதான் பல்கலைக்கழக படிப்பை விட்டு வெளிவருகிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய கால எல்லை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. மறுபுறத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே எங்களுடைய வயது என்பது அதிகரித்து கொண்டே செல்கிறது. நாங்கள் வேறு நாடுகளில் பார்க்கின்ற வேளையில், குறிப்பாக இந்தியா உட்பட ஏனைய நாடுகளில் பார்க்கின்ற வேளையில் 23-22 வயதுகளிலே அவர்கள் வேலைகளுக்கு சென்று விடுகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு என்ன தீர்வாக இருக்கிறது? அதே நேரம் புதிய ஒரு கல்வி முறைமை கொண்டு வரப்போவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாம் இந்த விடயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி முக்கியமாக இருக்கிறது. கல்வி என்ற விடயம் வந்து ஒரு கல்லில் எழுதப்பட்ட விடயமாக இருக்கக்கூடாது. அது காலத்துக்கு ஒப்பால் பட்டும் உலகத்துக்கு ஒப்பால் பட்டும் மாறிக்கொண்டிருக்கின்ற விடயமாக இருக்கணும். இலங்கையிலே 17 பல்கலைக்கழகங்களும்
17 பல்கலைக்கழகங்களில் இப்போதைக்கு நாங்கள் 983 வித்தியாசமான பட்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்டங்களில் 400க்கும் அதிகமான பட்டங்கள் வந்து கலை சார்ந்த பட்டங்களாக இருக்கின்றது. நாங்கள் அதுக்கு சொல்லுவோம் ஃபைன் ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் என்று. சரியோ, இதற்கு காரணம் வந்து 10,200 பாடசாலைகளிலே 3000 பாடசாலைகள் மட்டும்தான் உயர்தரம் இருக்கின்றது. அந்த உயர்தரம் இருக்கின்ற பாடசாலை 3000-லே 2200 பாடசாலைகள் வந்து கலைத்துறை மட்டுமே இருக்கின்றது. ஆகினாலே உங்களுடைய நண்பர், உங்களுடைய தம்பி அல்லது இன்னொரு பெண் வந்து 10 எடுத்தாலும் அவருக்கு கொழும்புக்கு வர முடியாட்டி அல்லது அண்மையில் இருக்கிற பிரதான நகரத்துக்கு போக முடியாட்டி அவர் இருக்கிற ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும் என்றால், பாடசாலைக்கு போகணும் என்றால் அங்கே கலைத்துறை மட்டும் தான் இருக்கிறது. அப்போ 10 எடுத்த பிள்ளைக்கு 3 எடுக்கிறது பிரச்சனை இல்லையே. சரியோ, ஆனால் இந்த பிள்ளையை நாங்கள் அடுத்த முறையில் இன்னும் 5 வருடங்களில் 10 வருடங்களில் இஸ்ரோ, நாசா ஸ்தாபனங்களிலே பிரதானமான விஞ்ஞானியாக மாற வேண்டிய இந்த பிள்ளையை நாங்கள் நசுக்கி நெரிச்சு நீ கல்வி கலைத்துறையில் படி என்று படித்தாங்க தள்ளிவிட்டிருக்கிறோம். இது நடக்கக்கூடாத ஒரு விஷயம், நாம் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அதனால் 15 வருடங்களுக்குள்ளே இந்த முறை மாற்றம் அவசியம், கட்டாயமாக தேவைப்படும் ஒரு இடம்தான், சிஸ்டம் சேஞ்ச் தேவைப்படுகின்ற இடம் வந்து கல்வி. இதற்கு அநேகமான பிரச்சனைகள் இருந்தது. நான் வெகு நேரம் எடுக்கக்கூடாது. ஒரு விடயம் வந்து யார் பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும் என்ற விரிவுரை மாறப்பட்டது. இதற்கு காரணம் வந்து 1965ஆம் ஆண்டிலே நான் நிற்கின்றேன். அண்மையார் சிறிமாவோ பண்டாரநாயக்க அண்மையார் அவருடைய காலத்திலே சுயமொழியில் பட்டம் படிக்கலாம் என்ற விடயம் வந்தது. அப்போது என்ன நடந்தது என்றால், தமிழ் மட்டும் சிங்களம் மட்டும் அறிந்த நாளைக்கு தொழில் செய்து, நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய விவரணையாக தான் இருந்தது, நீங்கள் பட்டம் படித்து உங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன, தொழிலெடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவது. அந்த வர்க்கம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தது. அவர்களுடைய முக்கியமான தேவை வந்தது அறிவு தேடுவது அல்ல, அறிவு தேடுவது ரெண்டாவது. சரியோ, நான் வாழுகின்ற குடும்பத்திலே என்னுடைய பெற்றோருடைய, என்னுடைய சகோதர சகோதரியுடைய தேவைகளை, பொருளாதார தேவைகளை முடித்து கொள்வதற்கான அளவுக்கு எனக்கு ஒரு தொழில் தேவை. அந்த தொழில் தேடுவதற்கு இருக்க இலகுவான வழி பட்டம் பெறுவது என்ற கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். சரியோ, ஆனால் அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட வாலிபர்களுக்கு நாங்கள் கொடுத்த பட்டம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் விஐபி என்ற பட்டம் தான் கொடுத்துருக்கிறோம், வேலையில்லா பட்டதாரி என்ற பட்டம் தான் கொடுத்துருக்கிறோம். பட்டதாரிக்கு அவருக்கு பட்டம் இருக்கிறது, பட்டதாரியாக இருக்கிறார், ஆனால் வேலை இல்லை. ஏனென்றால் அங்கே சமூகம் மாறி உள்ளது, மார்க்கெட் ஹேஸ் சேஞ்ச்ட், உலகம் மாறி உள்ளது. நாங்களான ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் இன்னும் 1960ஆம் ஆண்டுகளே செய்த அதே பட்டத்தை. ஆகையினாலே இந்த முறை மாற்றங்கள் கட்டாயம் தேவை. ஆகையினாலே நான் பாரம்பரியத்த நேரத்தில் நான் சொன்னேன், இந்த 400 கலைத்துறையில் இருக்கின்ற பட்டதாரிகளுடைய அவர்களுக்கு என்ன நாங்கள் போதிக்கின்றோம், என்ன படிப்பிக்கின்றோம். உதாரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கர்நாடக இசையை செய்த ஒரு பிள்ளை வீணாக தான் செய்திருக்கிறார். வீட்டில் வீணை இல்லை, பல்கலைக்கழகத்தில் இருக்கிற வீணையில் தான் படிச்சிருக்கிறார். பட்டம் எடுத்த பிறகு என்ன செய்ய போகிறா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு வீணை, மரகத வீணை அல்ல, ஒரு சாதாரண ஒரு வீணை வந்து 5 மில்லியன் ஆகுன்றது. 5 மில்லியன் விட்டுட்டு இங்கே 50,000 வீட்டில் இல்லாத பிள்ளை அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் பட்டத்தை கொடுத்து என்ன செய்கிறது? அவன் வந்து ஒவ்வொரு திணைக்களமாக ஓடிக்கொண்டிருக்கிறா, ஒவ்வொரு அரசியல்வாதியும் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறா. எனக்கு ஒரு தொழில் தாங்கோ கிடைத்தாலும் என்ன தொழில் கிடைக்க போகுது? சங்கீதத்துக்கு எப்போதுமே தொலை தூரத்தில் என்ன லைட் இயர்ஸுக்கு அங்கே இருக்கிற ஒரு தொழில் தான் கிடைக்க போகுது, அங்கே ஏதோ ஒரு தொழில் கிடைக்க போகுது. ஆகையினால இப்போது எங்களுடைய முறை வந்து இதை மாற்ற வேண்டும். இது ஒரு தேசிய முக்கியத்துவம் கொடுத்த பிரசிடென்ட் மேலக ஜனாதிபதி அவர்கள் அரசு பொருளாதாரத்தை பற்றி புறம்பாக ஆழமாக எப்பொழுதும் கிடைக்கின்ற ஒரு விடயம் வந்து கல்வியை மாற்றி அமைக்க வேண்டும். 80ஆம் வருடங்களிலே அவர் கல்வியை முறை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற வெள்ளை அறிக்கையை கொண்டு வரும்போது அவர் போன வாகனத்தை கல்லறிந்தவன் நான் கலம்பு யூனிவர்சிட்டியில் இருந்து. சரியோ, இப்போது எனக்கு விளங்குகின்றது என்ன தொலைநோக்கத்தில் பார்த்துருக்கிறார் என்று. சரியோ, ஆகையினால் இந்த முறை மாற்றம் தேவையாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல பாருங்கோ, 17 பல்கலைக்கழகங்கள் எங்களுடைய அரசாங்க பல்கலைக்கழகங்கள் 26
அரசற்ற பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் உண்டு. இந்த அரசற்ற பல்கலைக்கழகம் எங்கேயுமே அந்த மாதிரியான பின்போடுதல் நடக்கவில்லை, எதுவுமே இல்லை. சரியோ? அவர்கள் ஆரம்பிக்கிற நேரம் 3 வருட பட்டம் 3 வருடம், 4 வருட பட்டம் 4 வருடம், 5 வருட பட்டம் முடிந்தது. அவர்கள் படித்து கொண்டிருக்கும் போதே என்ன தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது. இது வித்தியாசம் என்ன? இதே பிள்ளைகள், இதே நாட்டில் இதே மொழி கதைக்கிறவர்கள். ஆகினால் முறை மாற்றம். இந்த முறை மாற்றத்துக்கு தம்பி தடையாக இருப்பவர்கள் முதல் பகுதி நான் காணுகின்றேன். இந்த முறை மாற்றம் தேவை என்று அறிந்தும் தங்களுடைய சொகுசுகள் மாறும், தங்களுடைய சொகுசுகளை கைவிட வேண்டிய வரும் என்று யோசிக்கின்ற தெரிகின்ற உயர்கல்விக்குள்ளே இருக்கின்ற புத்திசீவிகள். அவர்கள் இந்த முறை மாற்றத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏனென்றால் they are not got updated. இப்படி முறை மாற்றம் தேவையானால் நீ டீச் பண்ணுறது, நீ படிப்பிக்கின்றது ஒவ்வொரு வருடத்திலே மாற்ற வேண்டி வரும். சரியோ? படிப்புகின்ற விடயம் மட்டுமல்ல, படிப்புகின்ற முறையை மாற்ற வேண்டும். என்றால் உங்களோட தம்பி இப்போ பல்கலைக்கழகம் போனார் சொன்னார்கள். நான் பல்கலைக்கழகம் போகும்போது டிக்டாக் இருக்கவில்லை. உங்களுடைய தம்பி பல்கலைக்கழகம் போகிறார், இப்போ டிக்டாக் இருக்கின்றது. அப்போ அவருக்கு டீச் பண்ணுற விதம் எனக்கு டீச் பண்ணுற விதம் சரியாக வருமோ? நான் ஒரு புஸ்தகத்தை திறந்து போட்டு அதில் இருக்கிற எல்லா தியரியும் நான் டீச் பண்ணி கொண்டிருக்கேன். அவன் போரிங் அவன் இங்கே அடியிலிருந்து மேசிலிருந்து டிக்டாக் பண்ணி கொண்டிருப்பான். ஆகையினால் இந்த மனப்பான்மை மாற வேண்டும், சிந்தனையில் மாற்றம் வேண்டும், உங்களுடைய முறை மாற்றம் வேண்டும். இதற்கு தடையாக இருக்கின்ற 100க்கு பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற 11,000 உயர்கல்வி புத்திசீவிகளுடைய ஒரு 10 அல்லது 15% இதற்கு முறை என்ன முழுக்க இதுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஐயா அப்பா சாமி இருந்தது போதும், விட்ட போங்க கொண்டு அவருக்கு நான் தொலைக்காட்சியில் சொல்லுகின்றேன், விட்ட போங்க கொண்டு கொடுக்க வேண்டிய ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்து அவர் அனுப்ப வேண்டும். ஏன்னா சிலர் மாற்றத்துக்கு அவருடைய டிஎன்ஏக்களே மாற்றத்துக்கு விரோதம். சரியோ? அவரை நீ போய் மாறுன்னு சொன்னால் அவர் மாற மாட்டின்னு. சரியோ? அது ஒரு காலம் வியர்மான விடயம். அதே நேரம் புதிய விதத்திலே நாங்கள் கல்வி கற்கும் விதமும் கல்வியை நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்றதை நாங்கள் இடத்தில் கதைச்சு கொண்டிருக்கிறோம். புதிய ஒரு உயர்கல்வி மானிய குழு உருவாக்கப்பட போகின்றது. அதன் அடிப்படையிலே அரச அற்ற என்ற 2 பகுதியும் அதுக்கு 2ஐயும் பாலமாக இணைக்கக்கூடிய குவாலிட்டி அண்ட் அக்ரெடிடேஷன், தமிழில் வார்த்தை மறந்து போனேன் நான். அதுக்கு குவாலிட்டி அண்ட் அதாவது நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் 17லையும் இன்னும் இதுவரையில் உலக பல்கலைக்கழக தரங்கள் எடுக்கும்போது 1000க்குள்ளாக கூட நாங்கள் இல்லை. உலக தரத்தை விடுங்க, ஏசியன் ரேங்க் எடுத்தால் கூட நாங்கள் 1000 அதுக்கு. ஆனால் நாங்கள் எங்களோட கொழும்பு பல்கலைக்கழகம் 102 வருடம் ஆயிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு ஆரம்பித்த ஐஐடி, ஜேஎன்யூ, என்எஸ்யூ, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அவை எந்த நிறுத்தம் நிற்கிறேன். அண்மையில் நடந்த உயர்கல்வியில் நடந்த மாபெரும் மாற்றம் நடந்தது ஆஸ்திரேலியாவில். 15 வருடங்கள் முதல் ஆஸ்திரேலியா தெரியப்பட்டது என்னது கண்டால் குவாண்டாஸ் ஏர்லைன்ஸுக்கும் பீச்சஸுக்கும் கிரிக்கெட்டுக்கும் மட்டும்தான். இப்போது ஆஸ்திரேலியாவை நோக்கி 1 மில்லியன் மாணவிகள் வெளிநாட்டிலிருந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அந்த நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு 42 பில்லியன் டாலர்கள் சேமிக்கப்படுகின்றது. சரியோ? இலங்கைக்கு கட்டாயமாக செய்திருக்கலாம். இதை நாங்கள் தவறு விட்டோம். 3-4 முறை தவற விட்டுட்டோம். இனிமேலாவது அப்படி தவற விடாமல் இலங்கை உண்மையாகவே ஒரு புத்தி கேந்திரமாக மாற வேண்டும், கல்வி நிலையமாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இதற்கு சரியான ஒரு 15 வருட காலத்திட்டம் தேவை. அரசாங்கம் ஒவ்வொன்றும் மாறும் போதும் அவருடைய இருக்கக்கூடிய கைப்பொம்மையாக அரசியல் கைப்பொம்மையாக கல்வி மாறாமல் ஒரு தொலைநோக்கத்துடன் தேசிய அளவிலான எது செய்ய வேண்டும். எங்களுடைய மாணவிகள், எங்களுடைய பிள்ளைகள், இப்போ இஸ்ரோவில் இருக்கின்ற 68 விஞ்ஞானிகளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இஸ்ரோவின் தலைவர் சோமநாத், நான் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. அடுத்த இஸ்ரோ சந்திரயான் 5 போகும்போது ஏன் இலங்கையில் ஒருவர் சம்பந்தப்படக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கின்றீர்கள்? அவர் சொன்னார், இல்லை நான் தயாராக இருக்கின்றேன், அனுப்ப யாரும் இருக்க விடுமே இங்கே. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களோட தம்பி எங்களை மொரட்டுவில் படிச்சுக்கிறேன். சரி, மொரட்டுவ பல்கலைக்கழகம் எங்களுடைய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மட்டும் சொல்லினேன். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இங்கே ட்ரைஷோ டுக் தம்பி மாதிரி இருக்குன்னு 1 மில்லியன் இருக்குன்னு மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு முடியாமல் போயிட்டு அந்த ட்ரைஷோவுக்கு மேலாக ஒரு சோலார் பவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியாவை சார்ஜ் பண்ணி கொடுப்பதுக்கு. சரியோ? சின்ன அளவிலான தெரிதல் தெரிந்து முடியாது. நாங்கள் ஆகினாலே கல்வியின் எனக்கு தாகமாக இருக்கிறது. நான் இப்படி யார் சொன்னது என்று இயேசு சொன்னாராக்கும், தாகமாக இருக்கின்றேன் என்று. அந்த குருசையில் இருக்கும், சிலுவையில் இருக்கும்போது சொன்னாராக்கும். எப்படி ஜாபம் வந்தேன்னு தெரியாது எனக்கு. நான் தாகமாக இருக்கின்றேன். நான் எடுத்த இந்த பொறுப்பை ஒழுங்காக முடிப்பதற்கும் உங்களுக்கு தெரியும்,
யாழ்ப்பாணத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் எங்களுடைய சவுத்லேயும் அல்லது தென்னிலங்கையிலும் மாணவிகள் பாடசாலைக்கு 5 நாள் 6 நாள் போகாமல் இருப்பது அவர்களுடைய மாதவிடாய்க்கு தேவையான உதவிகளை செய்ய முடியாது என்று அறிந்த பிறகுதான் இது யாழ்ப்பாணத்தில் நான் ஆணவலாக போது கண்ட ஒவ்வொரு முறை நான் பாடசாலைக்கு போகும்போது சில நேரங்களில் பாடசாலையில் அந்த மாணவிகளுடைய வருகை குறைந்திருந்தது. இதனால் இளங்கோவை ஞாபகப்படுத்தப்படும். அவர் இப்போது வடமாகாணத்தின் முக்கிய மூத்த செயலாளராக இருக்கின்றார். அவரோடு நான் செய்த அவர் சொன்னார், சார் இப்படி வர முடியாது. அப்போ வந்து டீச்சர்ஸ் மாதிரி சொன்னீங்கன்னா பிள்ளைகள் வராது சார், என்னால் இந்த காலங்கள் 6 நாள் வர முடியாது, அவைக்கு வர்றதுக்கான வசதிகள் இல்லையாட்டு. அதை நான் அப்போது செய்ய முடியாமல் போயிட்டு இப்போ தேசிய அளவில் செய்திருக்கிறோம். எங்களுக்கு 1.8 பில்லியன் அதுக்கு செலவாகின்றது. ஆனால் பிள்ளைகள் பாடசாலை வர வேண்டும். கல்வி கட்டும் சமுதாயம் மட்டுமே உலகத்தை வெல்லப் போகின்றது. இதுதான் அமெரிக்கா செய்தது. அமெரிக்கா உருவாகும் போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஏல் பல்கலைக்கழகம் என்று புத்தி கூர்மையான பல்கலைக்கழகங்கள் உருவாயிட்டாங்க. ஆனால் அந்த பல்கலைக்கழகங்கள் சார்பு அற்ற பல்கலைக்கழகங்களாக இருக்க வேண்டும். இந்த 17 பல்கலைக்கழகங்களையும் சுவாதீனமான புத்தி சுவாதீனம் என்றால் வித்தியாசமான கருத்து வரும். இண்டிபெண்டன்ஸ் சுவாதீனமான அதாவது இன்டலெக்சுவல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, புத்தி செய்தியான அளவில் அவர்கள் சுவாதீனமானவர்களும் பொருளாதாரத்தில் தங்களை நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களால் மாற வேண்டும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை செய்ய முடியும், கட்டாயம் செய்ய முடியும். இது மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் செய்ய முடியும். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தை நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற முறையிலே அவர்கள் இந்த பிரச்சனையின் போது தாங்களே முன்வந்து மே மாதம் ஜூன் மாதம் சம்பளங்கள் தங்களுடைய கல்விசாரா ஊழியருக்கு கொடுத்தது முழு நாட்டுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றது. இன்றைய கூட நான் அவர்களை பற்றி கருத்தினேன். ஆகினாலே இந்த விடயத்தை குறித்து நீங்கள் கேட்ட கல்வி கட்டாயம் மாற வேண்டும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் கல்வி மாறுவது பாதை போடுவது போல, ஹைவே போடுவது போல விடயம் அல்ல. அது ஒரு தேசிய விடயம். அது இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் இன்னும் 5 அல்லது 10 15 வருடங்களுக்கு பிறகுதான் வர வேண்டும். ஆகினால எனக்கு கொடுத்த இந்த அமைச்சியின் இது ஒரு பாப்புலர் அமைச்சு அல்ல, ஜனரஞ்சகமான அமைச்சு அல்ல. உண்மை நான் இதை எடுக்கும் போது தேசிய அளவிலான பிரதானமான 2 அமைச்சர்மார் வந்து சொன்னேன், உங்களோட திறமைக்கு ஏன் உங்களை இதில் போடுறாங்கன்னு தெரியாது, தயவுசெய்து எங்களோட நீங்கள் வேலை செய்யுங்கோ, நாங்கள் வேறு ப்ரொஜெக்ட் செய்யலாம்ண்டு. ஆனால் இதுக்குள்ள விரும்பி என்னை கொடுத்தபடினாலே நான் செய்ய முடியுமான ஒரு உரிமை போராட்டம், எனக்குள்ளே இருக்கிற உரிமை போராட்டம் நான் இருக்கின்ற ஒரு மன அமைதியும் அதே நேரம் உழைக்க வேண்டும் என்ற அழுத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. சரி, நீங்கள் சொன்னது போலவே அடிக்கடி ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சொல்லுகின்ற பொழுது பிரபல்யமற்ற தீர்மானங்களை தான் நான் எடுக்கின்றேன் என்ற பொழுது என்ற மாதிரி நீங்களும் பிரபல்யம் இல்லாத ஒரு என்னை பொறுத்தவரை ஜனாதிபதி அவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க என்ற அரசியல்வாதியை என்னை அளவுக்கு யாரும் இதுக்கு முதல் நான் நிற்கின்றே விமர்சனம் பண்ணியிருப்பார்கள் என்று. நான் திருமணம் முடித்தது ஒரு UNP குடும்பத்தை நான் இது பாராமத்தில் சொன்னேன். ஆகினால இந்த தேர்தல் வரும்போது நான் அந்த குடும்பத்தை சந்திக்கிறதே இல்லை. என்றால் இரவு சாப்பாடுக்கு போனோம்னால் இது எப்படியாவது அரசியல் வரும், அரசியல் வந்து அவர்கள் UNP, நான் ரணில் விரோதமும் UNP விரோதம், பிரச்சனை தான் முடியும். நான் அம்மா ஏன் போவான்னு சும்மா இருக்கு. ஆனால் ரணில் விக்ரமசிங்கக்கு நான் ஏன் இந்த நேரத்தில் கண்டிஷன்ஸ் இல்லாமல் ஒரு நிபந்தனை மற்ற விதையில் நான் அவருக்கு முன்வந்து அவர் தான் நாட்டை பாரம்பெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன் என்றால் அவர் எனக்கு செய்த ஒரு உதவியும் அல்ல. உண்மையாக அவரோட ஒர்க் செய்வது கொஞ்சம் கஷ்டம். என்னென்றால் அவர் எப்பயுமே வேறு உதவி விஷயத்தில் யோசிச்சு கொண்டிருப்பார். நீங்கள் அவரோட கதைச்சிங்களா என்றால் உங்களுக்கு ஒரு கோபம் வரும், இருந்தால் எங்களோட முகத்தை பார்க்காம கதைச்சு கொண்டிருக்கார். ஆனால் அவருக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நீங்கள் சொல்கிற விடயத்தை விட நீங்கள் சொல்கிற விடயத்துக்கு அப்பால் போட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களோட பர்சனல் ரிலேஷன்ஸ் அல்ல முக்கியம். இந்த நேரத்தில் இந்த நாட்டை நான் சொன்னது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது பேப்பர் மூலியமாக என்றால், பேப்பர்களாக என்றால் நெருப்புக்கு கிட்டே போகும்போதே நீங்கள் எரிஞ்சு விடுவீங்கள். நீங்கள் உருவாகியிருப்பது வேறொரு இல்லை நாங்கள் வயல்வெளியில் விட்டு எடுக்கிறது என்ன புல்லாக இருந்தால் நீங்கள் போட்ட பிறகு எரிஞ்சு போவீங்கள். நீங்கள் மரக்கட்டையாக இருந்தால் போட்டு சில நேரங்கள் எரிஞ்சு போவீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையான லோகத்தில் செய்தவர் என்றால் நெருப்பு கூட நீங்கள் தாங்கி நிற்பீர்கள். இதுதான் ரணில் விக்ரமசிங்க செய்தவர். எல்லோரும் போட்டு போக வேண்டும், ஓட வேண்டும். ரன்னிங் ஷூ, நேற்று சொன்ன மாதிரி ரன்னிங் ஷூ போட்டுக்கொண்டு ஓட வேண்டிய காலத்தில் அவர் முன்வந்து சொன்னார், நான் செய்கின்றேன். அப்படி சொல்லும் ஒருவரால் தான் வரலாறை மாற்ற முடியும். என்ன நம்பிக்கை இருந்தது? அவர் ஒரே ஒரு சீட்,
போட்டு அவருக்கு உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை. என்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டாந்து என்னுடைய சொல்லிருக்கிறேன், என்னை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து பசில் ராஜபக்ச சுதந்திர கட்சி என்னை பேரில் அனுப்பியதான். பசில் ராஜபக்ச நான் ஆளுநராக இருந்த வேலையிலெல்லாம் பார்த்து போட்டு அவர் நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னவர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியின் போது நான் முதல் பசில் ராஜபக்ச கால் பண்ணேன். நான் இதான் செய்ய போகின்றேன், நீங்கள் வேறொரு கட்சியில் இருக்கிறீர்கள், நான் உங்களோட கட்சிக்கும் உங்களுக்கும் துரோகியாக நான் இருக்கக்கூடாது என்ற ரீதியில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுகின்றேன். அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்தார் அப்போது. பசில் ராஜபக்ச என்னிடம் சொன்னபடி, இது நீங்கள் எடுத்த தீர்மானம் தான் இந்த நாட்டுக்கு இப்போது தேவையான ஒரே ஒரு தீர்மானம், தயவு செய்து எங்களுடைய கட்சியில் இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்க. ரணில் விக்ரமசிங்க நீங்கள் யோசிங்க தம்பி, அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க வின் பண்ணாமல் ஏதோ ஒரு தப்பித்தவறி பிழையாக தலசலா பெருமோ அல்லது அனுகுமார் சாநாயக்கோ வென்றிருந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்னால் என்றால் யோகிக்க முடியாது. என்னோட அவே சொல்லுகின்ற கதைகளும் அவே முன்வைக்கிற கருத்துகளும் அவே என்ன கோட்பாடுகளும் அவருடைய தரிசனங்களையும் பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு என்ன கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட ஒரு சிந்தனை இருக்கின்றது. லைட் இயர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழ் என்ன சொல்ல வரவில்லை. ஆகையினால நாங்கள் பிழை செய்யவில்லை என்ற வரலாறில் நான் பிழைக்கு நான் சம்பந்தப்படவில்லை என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக செய்ததுக்கு முக்கிய பாராளுமன்றத்திலே முதலாவது பேசியவன் நான். எல்லோரும் என்னை பற்றி சொன்னார்கள், நீங்கள் கேட்கல, ஓ நீர் மைத்ரியோடு இருந்தீர், பிறகு பசிலோடு இருந்தீர், நீர் இப்போ ரணிலோடு நிற்கிறீர், ஓமாப்பா நாட்டுக்காக நிற்கிற தயாராக இருக்கிறேன். அப்படி சொன்ன பிறகு நாங்கள் பாராளுமன்றத்தில் அவரை ஜனாதிபதியாக மாற்றினோம். முதல் முறையில் இப்போது பாருங்கள், கென்யா நாட்டிலே பாராளுமன்றம் எரிக்கப்பட்டுள்ளது. நேற்று நியூஸில் சரியோ இதே நிலைமை. முதல் என்ன சொன்னவர், ஒரு நாடு இருக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் அல்ல, அரசு இருக்க வேண்டும். வி மஸ்ட் ஹேவ் த ஸ்டேட், நாட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட்டை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும். 24 மணித்தியாலங்களிலே அந்த பிரச்சனையை தீர்த்தார். சரியோ அடிக்க வேண்டிய இடங்களை அடித்து தடுக்க வேண்டிய இடங்களை தடுத்து அதை செய்தார். அதுக்கு பிறகு எடுத்த ஒவ்வொரு சேலஞ்சையும் நேற்று எனக்கு ஜனாதிபதியுடன் நான் நாளைக்கு தான் சந்திக்கிறேன் அவரை. எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் என்னவென்றால், தமிழிலே அவர் சில வார்த்தைகள் கருத்திருக்க வேண்டும். இது நான் அவருடைய மீடியா ஊடகத்துறைக்கு சொன்ன நான், தேசிய தலைவர் தேசத்துக்கான ஒரு பணிவிடையை கொடுக்கும் போனால் இந்த தேசம் என்னவென்று அறிய வேண்டும். அவர் இந்த பிழையை செய்யவில்லை, அவர் சுற்றி வர இருக்கிறவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய ஆதங்கங்கள் என்ன என்று நன்றாக அறிந்தவர், உணர்ந்தவர் அவர். ஆகையினாலே நேற்று அந்த செய்திக்குள் தமிழ் மக்களுக்கான ஒரு செய்தியும் தமிழிலே சொல்லியிருந்தால் அவர் தமிழ் மக்களை பற்றி சொல்லியிருந்தால் நலமாக இருந்திருக்கும், இதை விட நலமாக இருந்திருக்கும். தமிழிலே சொல்லியிருந்தால் அதை பிழையாக சொன்னாலும் பரவாயில்லை, தமிழ் மக்களுடைய தமிழ் மொழியை அவர் அறிகின்றார், உணர்கின்றார் என்ற நம்பிக்கை வந்திருக்கும். அதை அடுத்த முறை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நான் அவருக்கு சொல்ல இருக்கின்றேன். ஆகையினாலே நான் நிற்கின்றேன், இந்த எடுத்திருக்கின்ற பயணம் இன்றைக்கு காலையிலே சீனாவுடனான 4.8 பில்லியனுக்கான அந்த ஒப்பந்தமும் சைன் பண்ணப்பட்டது. எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி 2ஆம் தேதி போகின்றார், சீனாவுக்கு போகின்றார். அது முடிஞ்சது. இந்தியாவுடனான உறவுகள் சுமூகப்படப்பட்டது, இன்னும் பலப்படுத்தப்பட்டது. ஜெய்சங்கர் அண்மையில் வந்த விடயங்களிலே தெளிவாக சொன்ன விடயங்கள். ஆகினாலே இலங்கை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். தேசிய அரசியலில் இருந்தாலும் அவர் அறிந்த ஒரு விடயம் அவர் சொன்னவர், ஜனாதிபதி ரணிலுக்கு நாங்கள் வாக்களிப்பதினாலே நேரடியாக தமிழ் மக்களுக்கு நடக்கும் என்ற நன்மை எங்களுக்கு அறியாது, இலங்கைக்கு ஒரு நன்மை நடக்கலாம். இலங்கை ஒரு விழாத ஒரு நாடாக இருக்கணும், அந்த விழாத ஒரு நாட்டிலே தான் தமிழ் மக்களுடைய உரிமையை பெறலாம் என்ற ஒரு வியாக்கியானம் அவர் வைத்தவர். நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பகிரங்கமாக. ஏனென்றால் 13ஆம் சீர்திருத்தம்க்கு அப்பாற்பட்ட தமிழ் மக்களுடைய உரிமைகள் பெற வேண்டும் என்றால் யாரிடம் நாங்கள் கேட்க வேண்டும்? ஒரு விழுந்த தேசத்துடன் கேட்க முடியாது. ஆகையினாலே இலங்கை என்ற நாடு, இலங்கை என்ற அரசு, இலங்கை என்ற தேசம் முதலில் இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நித்திரை இல்லாத போராட்டத்தில் நாங்கள் நிற்கலாம். நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், குறிப்பாக ஜனாதிபதியினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அதாவது அவருடைய துணிச்சலான நடவடிக்கை தான் இன்று நாடு வீழாமல் இருப்பதற்கு காரணம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஒரு புறத்தில் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு அப்பால் இனி வருகின்ற காலப்பகுதி, அதாவது இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், கட்டாயம் நிச்சயமாக தேர்தல் நடைபெறும் என்று ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தேர்தல் நடைபெறுகின்ற பட்சத்திலே இப்பொழுது நாங்கள்
பார்க்கின்ற வேளையிலேயே ஆரம்பத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பொதுஜன பெரமுனவினர் இப்பொழுது அதே ஆதரவை தருவதாக அதிகளவாக சொல்லப்படுவதில்லை. அவர்கள் தனித்து தங்களுடைய வேட்பாளரையும் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். மறுபுறத்திலே ஏனைய வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுர குமார திசாநாயக்கவாக இருக்கலாம். இப்படியான பல்வேறுபட்ட போட்டிகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் சுதந்திர கட்சி தனியொரு போக்கில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே 2-3 குழுக்களாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி என்ன முடிவை எடுக்கப் போகின்றார், மீண்டும் எப்படியான ஒரு விடயத்தை எடுத்து அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றார்? அவருடைய பார்வையிலே நேற்று கூட நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் அவர் வருவாரா இல்லையா என்று நாங்கள் அநேக மக்கள் எதிர்பார்த்தார்கள் என்று, அதை அவர் நேரடியாக சொல்லவில்லை என்று நேற்று நான் நினைக்கிறேன் அவருடைய பாணியிலே சொன்னார். இல்லை, அதாவது அவர் தேர்தல் பற்றி சொல்லவில்லை, ஆனால் ஆள வேண்டும் நான் தகுதியானவன் என்று நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் என்று, அப்படி தீர்மானிக்காமல் இல்லாமல் போட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்கால சங்கத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். இது ரணில் விக்ரமசிங்கா சம்பந்தமான பிரச்சனை அல்ல. யார் வெல்வது என்று ரணில் விக்ரமசிங்கா என்ற பிரச்சனை அல்ல. இது நாடு வெல்லுமோ இல்லையே என்ற பிரச்சனையாக இருக்கிறது. ஆகையினாலே நான் என்னை பொறுத்தவரையில் அவர் முன்வர வேண்டும். அவர் முன்வருவது ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக அல்ல. இந்த கடந்த 2 வருடங்கள், இந்த வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி, ஜூலை மாதங்களிலே என்னை பொறுத்தவரையில் தம்பி, நான் பிறந்த நாளிலிருந்து ஜூலை மாதம் ஆடி மாதம் அல்லோ, தமிழருக்கும் நாட்டுக்கும் ஒரு நாள் நன்மை நடக்கவில்லை. எனக்கு நான் தெரிஞ்ச அளவுக்கு நடந்த ஒரே ஒரு நன்மை இதுதான். இந்த மாதிரி ஜனாதிபதியாக வந்தது. 20ஆம் தேதி பதவி ஏற்றவர். இது 2 வருடம் முடியுது. சரி, 23ஆம் மாதங்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்துக்கு பின்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்க்கும்போது அந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்டு அந்த பிரச்சனைக்குள் இருக்கும் 2 வருடங்களை எடுத்து பார்ப்போமானால், போருக்கு பின் போர் செய்து கொள்வதற்காக, அந்த போரை பற்றி வேறொரு நாள் கதைப்போம். நாங்கள் இலங்கையிலிருந்து பீரங்கிகள் வேண்டி தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராகவும் போர் செய்வதற்கு கூட இங்கே ஒரு பொருளாதாரம் இருந்தது. சரியோ, அப்படிப்பட்ட பொருளாதாரமே விழுந்த நேரத்திலே ஒருவர் வந்து 2 வருடங்களிலே இதை நிலைநாட்டியிருக்கிறார். உண்மையில் இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மோடி, ஃபிட்ச் என்ற இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா ஏனைய நாடுகள், ஜாம்பியா, கிரீக், அயர்லாந்து, அர்ஜென்டினா போன்ற நாடுகளுக்கு, அர்ஜென்டினாவுக்கு மட்டும் 145 பில்லியன் கொடுக்கப்பட்டது. இன்னும் அந்த நாடு வெளிவரவில்லை. கிரீஸ் இன்னும் வெளிவரவில்லை. கென்யாவில் இன்னும் பிரச்சனை ஒரு இருக்கு. ஆனால் ஆகையினாலே நான் இப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனை வர்ணிக்கிறதை விட அவருடைய இருந்த அந்த துணிச்சலும், அரசியல் துணிச்சலும், தொலைநோக்கமும், அதே நேரத்தில் நீங்கள் சொன்னது போல போட்டோவுடன் இருக்கின்ற பேச்சுவார்த்தைகள். ஒவ்வொரு அரசியல் கட்சியும், பிளேட்டோ என்ற ஞானி சொன்னவர் மென்னா அனிமல். அதுக்கு பிறகு வந்த ஒருவர் சொன்னவர், அரசியல்வாதியிடம் இருப்பது 2 கற்பனையால் அல்லது முயற்சிகள் மட்டும்தான். ஒன்று வந்து பலத்தை பிடிப்பது, அது பிறகு பிடித்த பலத்தை இருப்பது. சரியோ, அதனாலே மொட்டு வந்து ஆரம்பத்திலே கொடுத்த ஆதரவை குறைத்திருக்கிறதோ என்ற கேள்வி வெளிப்பட்ட விதத்திலே பார்க்கும்போது அப்படி இருக்கிறது. அதை ஏன் அப்படி செய்கிறார்கள்? போட்டு தொடர்ந்து ஜனாதிபதி அவர்களுடன் இனிமேல் வரப்போகின்ற அரசாங்கத்தினுடன் போட்டு என்ற கட்சிக்கும் போட்டு கட்சியினுடைய தலைவர்மாருடைய எதிர்காலமும் எப்படி இருக்க போகின்றது என்ற பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். சொல்லுவோம், அந்த பேச்சுவார்த்தையின் தாக்கங்களாக தான் அவர்கள் அடிக்கடி அது நடக்க வேண்டும், கட்டாயம் நடக்க வேண்டும். சரியோ, இந்த நாட்டிலே இன்னும் பிரச்சனை இருக்கிறது. வெளிநாட்டு சம்பந்தமாக ராஜபக்ச குடும்பத்திலே 4 பேருக்கு வெளிநாடு போக முடியாது. சரியோ, ராஜபக்ச குடும்பத்திலே 3 சகோதரர்மாருக்கு இந்த நாட்டில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட், உயர் நீதிமன்றமே அவர்களை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
அப்படி இருக்கும் அவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஐமிச்சம் இருக்கலாம் அல்லோ. ஆகையினாலே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நெக்க என்ன செய்ய போகின்றீர், எங்களை கட்சிக்கு என்ன செய்ய, ஆனால் அந்த கட்சி தான் இவரை உருவாக்கியது. அதை நேற்று கூட சொன்னவர் அவர். இல்லை, இதில் இருக்கிற இதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது இந்த போராட்டம் என்பது, பொருளாதார வீழ்ச்சியின் போது மக்களினுடைய போராட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீதும் இருக்கலாம், அதே நேரத்திலே அந்த கட்சி மீதுமான ஒட்டுமொத்தமான போராட்டமாக தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கு எதிரான போராட்டமாக தான் இருந்தது. இன்றளவிலும் மக்கள் மத்தியில் பொதுஜன பெரமுன மீது ஒரு அதிருப்தி நிலவுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் மத்தியில் அது வடகிழக்கு பகுதிகளாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். அதே நேரத்தில் இப்போ தென்னிலங்கையிலும் அவர்களுக்கு எதிரான விடயங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி அவர்களோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட்டு சேருவாராக இருந்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது சந்தேகத்துக்குரியதாக மாறாத. என்னை பொறுத்தவரையில் போட்டுவ கட்சியை உருவாக்குவதற்கான பின்னணியை பார்க்கும்போது, போருக்கு பின் போர் எப்படி முடிந்தது, போர் யாருக்காக வந்தது, போர் எப்படி துணிக்கப்பட்டது என்றெல்லாம் அரசியல் விஞ்ஞானம் நாங்கள் செய்யலாம். ஆனால் சிங்கள தேசியவாதிய கட்சியாக தான் போட்டு வந்தது. போட்டினுடைய நாபி சிங்கள தேசியவாதத்தில், சிங்கள இனவாதம் அல்ல தேசியவாதத்தில் இருந்தது. ஆகையினாலே அந்த சிங்கள தேசியவாதத்திலே அல்லது அந்த சிங்களீஸ் நேஷனலிசம் என்று சொல்லக்கூடியதிலே இன்னும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை கைவிட முடியாது. இந்த நேரத்தில் அவர்கள் அதை கைவிட்டார்கள் என்றால் அவர்கள் சுற்றி வர இருக்கின்ற அந்த தேசியவாத கொள்கைகள் கொண்டவர்கள் போய் தங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் ஜேவிபி. ஆகையினாலே ஜேவிபியினுடைய பாசறை வளர வேண்டுமோ அல்லது எங்களுடைய பாசறை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமோ என்ற கேள்வியிலே நான் இப்போ தெளிவாக சொல்லலாம். நாமல் ராஜபக்ச அவருடைய பிரச்சார கூட்டங்களில் நாங்கள் காணுகின்ற அதே மொழி நடப்பு, அதே கருத்து, தங்களுடைய இனம் இது எங்களுடைய தேசம், நாங்கள் இது பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அந்த நாங்கள் ஆங்கிலத்தில் ரெட்டோரிக்ஸ் என்று சொல்லுவோம், அலங்காரமான வார்த்தைகள். அந்த வார்த்தை அவர் ஏன் சொல்லுகின்றார் நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவருடைய நண்பர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் எனக்கு அடிக்கடி சொல்லுவது தான் எப்போதையாவது இந்த நாட்டிலே தலைவராக வந்தால் நீங்கள் என் பக்கத்தில் இருக்க வேண்டும். அது நடக்க ஓடியோட தெரியல. ஆனால் நான் கேட்டேன், அவர் சொன்னார் இல்லை எங்களுக்கு செய்ய வரையில். என்னென்றால் எங்களுடைய மக்கள் ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சிந்தனையை சேர்ந்தவர்கள். அவர்களை தனிப்பட்டு நான் தனியாக கைவிட்டு வர முடியாது. நீங்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் ராகவன் இந்த மொழியை நான் கையாள வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி செய்யும் மூலமாக மட்டும்தான் ஜேவிபியினுடைய பாசறையை நான் வளர்ப்பதற்கு தடையாக இருக்கலாம். அது அரசியல் யுக்தியாக இருக்கலாம். சரியோ? என்னென்றால் இலங்கையிலே, தென்னிலங்கையில், இப்போ நான் தமிழ்நாடு ரீதியிலே இதை நான் சொல்வது சில நேரம் தமிழ் மக்கள் என்னோடு கோவிக்கலாம். தென்னிலங்கையிலே தமிழிலே இருந்தது போலவே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் யுத்தம் இருக்கும் போது தென்னிலங்கையிலே மரணாவலம் இருந்தது. போருக்கு சேர்ந்த சிப்பாய்களாக வீட்டிலே மரணாவலம் இருந்தது. ஒரே குடும்பத்தில் 3 பேர் போல. வடகிழக்கு மாகாணங்களிலே குண்டு வீழ்த்து ஒரே குடும்பம் அழியும் போது இங்கே அந்த குண்டை வீசப்போனவன் மரணமடைந்து ஆகையினால சிவில் போரிலே இதான் நடக்கப் போகுது. ஆகையினாலே அந்த போரை நிறுத்தியவர் என்று தென்னிலங்கை குடும்பங்களுக்குள்ளே என்னுடைய நண்பர், சிங்கள நண்பர் தான் எனக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஹைவே ஆரம்பிக்கும் முதல் 2 தம்பிமார் அவர்களே ஒரே பஸ்ஸில் அனுப்ப மாட்டேன், வித்தியாசமான பஸ்ஸில் அனுப்பினேன். பஸ்ஸுக்குள்ளே கொண்டு வெடித்தா 2 பேரும் சாக முடியாது. அம்மா எவையா வீட்டை திரும்பி போயிட்டு வர மட்டும் பிரித்து வீட்டை ப்ளே பண்ணி கொண்டிருப்பாள். அந்த அளவுக்கான பயம் இருந்தது, அந்த அளவுக்கான பீதி இருந்தது. அந்த பீதியையும் பயத்தையும் இது அரசியல் அல்ல, போர் அல்ல, சாதாரண மக்கள் மத்தியிலே இருந்தது. இது 2 பக்கங்களிலே இருந்தது. தமிழ் மக்கள் மத்தியிலே இது ஆழமாக இருந்தது. பங்கருக்குள்ள எங்கள் பிள்ளைகளை போட்டு எங்களுடைய நண்பருடைய ஒரு சொந்தக்காரர் நாங்கள் வீட்டை போகும்போது எனக்கு இன்னும் அது கண் முன்னால் நிற்கிறது. ஒரு இடத்துல குப்பையை போட்டு எரிச்சு கொண்டிருக்குது. அது முடியாத எரியலாக இருக்குது. ஏன்? இராணுவமும் இராணுவக்கு புறத்தும் எல்டிடியும் பிள்ளைகளை கேட்குறபடியே ஒரு பங்கர் உருவாக்கி அந்த பிள்ளைகளை அதுக்குள்ள அனுப்பி இது பங்கர் இல்லையென்று காட்டுவதற்காக அந்த குப்பையை போட்டு அதுக்குள்ள எரிச்சு கொண்டிருக்கிறார். சரியோ? அந்த மாதிரியான தள்ளப்பட்ட தேசம் இது. மொழி வித்தியாசமாக இருந்தாலும் மாமிசமும் ரத்தம் ஒன்றாக இருந்தது. ஆகையினால இந்த போரை நிறுத்தியது, போர் முடிந்ததில் எங்களுக்கு இருக்கிற வேதனையை பற்றி, போர் முடிந்த விதத்தை பற்றி, போர் முடிந்ததில் பற்றி எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் போரை நிறுத்திய விதம் பற்றி எங்களுக்கு ஒரு வேதனை இருக்கிறது. அதே போல் போரை நிறுத்தியதுனாலே ராஜபக்சா குடும்பத்துக்கு ஒரு
மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாங்கள் சரியோ பிள்ளையோடு பிள்ளையாக கதைப்போம், பிறப்பு கதைக்கலாம். அதன்படியில் நான் நினைக்கிறேன் இன்னும் போர்ட்டுவைக்கு ஒரு செல்வாக்கு உண்டு. களுத்துறைக்கு பின்னால், களுத்துறைக்கு அப்பாற்பட்ட நிலங்களிலே போர்ட்டுவைக்கு அந்த செல்வாக்கை எப்படி தங்களுடைய எதிர்காலத்துக்கான பொக்கிஷமாக முதலீடாக நடத்தி கொள்ளலாம் என்றுதான் அந்த கட்சியினுடைய நோக்கமாக இருக்கு. அது பிழை அல்ல. இது அது பிழையான விடயம் அல்ல. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை எழுகிறது. நாங்கள் ஒரு சமூகம் அவையோட எப்படி ரணில் விக்ரமசிங்கா நிற்க போகிறார் என்றது, அவையோட ரணில் விக்ரமசிங்க எப்படி நிற்க போகிறார் என்பது ஒரு விடயமாகவே இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கனுடைய நாங்கள் அவருடைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே தூர நோக்காக சிந்திக்கக்கூடிய ஒருவராக தான் இருக்கிறார். அவர் இப்படியானவர்களோடு சேரப்போகிறாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் ஒரு விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த சிங்கள தேசியவாதத்தை பேசிக்கொண்டு இருக்கின்றவர்கள், அதே போல தமிழர் தரப்பிலும் இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இரண்டு புறத்திலும் இருக்கிறார்கள். இவர்களை நம்பி மீண்டும் நாட்டை ஒப்படைக்கின்ற பொழுது மீண்டும் அதல பாதாளத்துக்கு தானே நாடு செல்ல போகும். இதுதான் அதனாலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்களுடைய நண்பராக அல்லாமல் அவர்களுக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய தலைவராக மாற வேண்டும். தேசியவாதத்துக்கு அகப்படாத, தேசியவாதத்துக்கு அகப்பட்டு அதுக்கு கீழாக அடிமையாக மாறாத ஒரு கமாண்டராக மாற வேணும். ஒரு பயணத்துக்குள்ளே நாங்கள் சொல்லுவோம், பிளேன் ஒன்றுக்குள்ளே போகும்போது எத்தனையோ பார்ட்ஸ் ஒர்க் பண்ணும். அது எனக்கு பிடித்த பார்ட்ஸாக இருக்கலாம், பிடிக்காத பார்ட்ஸாக இருக்கலாம். சரியோ, ஏர் கண்டிஷன் எனக்கு பிடிக்கும், ஃபுயல் எனக்கு பிடிக்காது. ஆனால் பைலட்டுக்கு தெரிய வேணும் எங்கே இந்த பிளேன் போகின்றது, எங்கே இங்கே இறக்க வேணும் என்று. நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க அதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று. அண்மை காலத்தில் இந்த வருகின்ற 4 வாரங்களுக்குள்ளே தமிழ் தேசியத்தில் இருக்கும் சில உறுப்பினர்களும், சஜபையில் இருக்கும் சில உறுப்பினர்களும், நாங்கள் எதிர்பார்க்காத சில உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்காவுடன் தனிப்பட்ட ரீதியாக கையொப்பம் வைத்து அவர்கள் கைகோக்கப் போகின்றார்கள் என்ற அரசியல் வாடை எனக்கு தெரிகின்றது. இதே விடயத்தை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரத்னபுரி மாவட்ட அமைப்பாளரும் எங்களிடத்திலே வந்து சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல எனக்கு அந்த எண்ணிக்கையை சொல்ல முடியாது. ஆனால் அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் அரசியல்வாதியாக யோசிக்கும் போது அவர்கள் எப்போதுமே எது ஜனரஞ்சகமாக இருக்கின்றதோ, எது வெல்லக்கூடும் என்று இருக்கிறார்களோ, எது விற்கக்கூடும் என்று இருக்கிறார்கள், அதுக்கு அந்த பக்கம் தான் போவார்கள். நிச்சயமா அந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது தான். அதாவது பொதுவாக எங்களை போன்றவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு விடயம் தான் இருக்கின்றது. மீண்டும் நாங்கள் ஒரு பழைய காலத்துக்கு செல்லக்கூடாது என்பதில் நாங்கள் செல்ல முடியாது. ஏன் செல்ல முடியாது என்றால் தம்பி, நான் இப்போ ஆஃப்ல இருக்கிறேன். அது கமிட்டி ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ். அதுக்கு நாங்கள் இதுவரையில் 60க்கும் மேலான புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கையினுடைய மத்திய வங்கி ஒரு சுவாதீன நிறுவனம் இப்போது. சரியோ, அவை வந்து தங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொண்டே அதுக்கு விரோதமாக நிற்கிறேன் நான். சரியோ, அதே போல எத்தனையோ விடயங்கள், புதிய சட்டங்களை கொண்டு வந்து இனி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் அவர் நிதி மந்திரியாக இருந்தாலும் அவருக்கு கூட சொல்ல முடியாது மத்திய வங்கிக்கு இந்த அளவுக்கு நீ எனக்கு நாணயத்தை பிரிண்ட் பண்ணி கொடுன்னு சொல்ல முடியாது. அந்த டிசிப்ளினுக்குள்ள வந்திருக்கிறோம் நாங்கள். அதான் நேற்று அவர் சொன்னவர், முதல் முறையில் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு பொருளாதார கட்டமைப்புக்குள்ள வந்திருக்கிறோம், ஃபைனான்சியல் டிசிப்ளின்ஸ். தேர்ஃபோர் நவ் இப்போ நீங்கள் நல்ல ஒரு டிசிப்ளினாக இந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்யுங்கள் உங்களோட பாஸ் அறிந்தால்தான் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியை இதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி தருவார்களோ. அப்படி செய்யாதவர்கள் தர முடியாது. ஆகினால் 16 முறை IMF போயும் செய்ய முடியாத விடயத்தை நாங்கள் இந்த முறை செய்திருக்கிறோம் என்று. ஆகினால் நீங்கள் கேட்குற கேள்வி கரப்ஷன் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் எங்களுடைய ரிக்வேதம் எழுதியிருக்கிறது. அது மனித குலத்தில் இருக்கிற ஒரு இடம். அதை ஒரு நாளும் தொழுகாக முடிக்க முடியாது. முன்னர் இயேசு வந்தார், பின்னர் காந்தி வந்தார், மானிடர் வாழும் வழி கொடுத்தால் இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை. சரியோ, அது கவிஞர் கண்ணதாசன் எழுதியது, வாலி எழுதியது. ஆகினாலே கரப்ஷனை முழுக முடிய முடியும். ஆனால் கரப்ஷன் என்னுடைய டேபிளுக்குள்ளே கரப்ஷன் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்ளணும். அதானே. ஆகினாலே அந்த விதத்திலே மினிமம் கரப்ஷனுடன் மேக்சிமம் பப்ளிக் சர்வீஸ். இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோம் 1.4 அரசாங்க ஊழியர். இந்த அளவுக்கு தேவையில்லை எங்களுக்கு. அந்த அளவுக்கு இருந்தும் நீங்கள் ஒரு காரியாலயத்துக்கு போனீங்கன்னா நம்ம கூட தொழில் நடக்கவில்லையே. பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கோ இமிக்ரேஷனுக்கோ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் இன்னும் அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். சரியோ, அந்த எண்ணமே மாற வேண்டும். அதுக்கு நான் நினைக்கிறேன் இவர் முக்கிய பங்கு வகுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை, அதுதான் மிக முக்கியமாக இருக்கும். அப்படியான ஒரு இலங்கை கட்டமைக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் சொன்னது போலவே அடுத்த வருஷம் இல்லை 2 வருடங்களில் கூட இஸ்ரோவுக்கும் சரி நாசாவுக்கும் சரி எங்களுடைய இளைஞர்கள் எந்த விதமான ஜெனரேஷன்
சமூகம், வாட் இஸ் தி வேர்ட் ஃபார் ஜெனரேஷன், அவருடைய அந்த சந்ததிகள், அந்த பரம்பரை, அவருடைய ஆதங்கங்கள் என்ன, அவருடைய ஏக்கங்கள் என்ன, அவர் உலகத்தை அறிகின்றார்கள், உலகம் எப்படி இருக்கின்றது தெரிகின்றார்கள். சுவிட்சர்லாந்து எப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல தேவையில்லை, அவருக்கு தெரியும். சுவிட்சர்லாந்து எவ்வளவு ஒரு சுத்தமான நாடு, அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, அவர்கள் ஏன் அந்த அளவுக்கு நன்றாக வாழ்கிறார்கள், ஏன் எங்களுக்கு அப்படி வாழ முடியாது என்ற கேள்வி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் அரசியல்வாதிகளும் இனி வரும் புத்திசைவாதிகளும் இதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் தப்பி போக முடியாது. ஆகையினாலே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும். அது நாட்டுக்கும் எங்களுக்கும் தேசத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு நன்மையாகவே இருக்கும் என நம்புகின்றோம். நிச்சயமா அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். உங்களை மாதிரி புத்திஜீவிகள் அரசியலில் ஈடுபட வேண்டும், அவர்கள் நீங்கள் நாட்டை கொண்டு நடத்த வேண்டும், தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாவும் இருக்கிறது. தனிப்பட்ட அவாவா என்றதை தாண்டி மக்களினுடைய அவாவாவும் அதுவாக இருக்கிறது, என்போன்ற இளைஞர்களுடைய அவாவும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே நிறைய விடயங்கள் பேச இன்னும் இருக்கிறது, ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பல விடயங்கள் பற்றி பேசுவோம். இன்றைக்கு உங்களுடைய மிகுந்த வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் வருகை தந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தீர்கள், பல தெளிவான விடயங்களை வழங்கியிருந்தீர்கள். அதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். நீங்கள் தெளிவான கேள்விகள் கேட்டீங்கள். நீங்கள் 3-4 கேள்விதான் கேட்டீங்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு கேள்வியும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் நாட்டினுடைய இன்றைக்கு அல்ல நாளைக்கு தேவையான கேள்விகளாக இருந்தது. ஆகினாலே உங்களுக்கு நன்றி. சரி, நிச்சயமா பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் நிகழ்ச்சியை குறுகிய நேரத்துக்குள் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நானும் இந்த நிகழ்ச்சியத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே பல விடயங்கள் இருக்கின்றது இன்னும் பேசுவதற்கு. கல்வி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அதனுடைய நாட்டினுடைய எதிர்கால நடவடிக்கைகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேசலாம். இனி வருகின்ற சமர்க்களம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். எனவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சமர்க்களத்தில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. வணக்கம் நேயர்களே.